ரஷ்யா அட்டாக் நடத்திட்டாங்க. அப்படி அட்டாக் நடத்தின உடனே G7 நாடுகளுடைய கூட்டமைப்பு நடத்தப்படுது. அந்த கூட்டமைப்பில் எங்களுக்கு ஒரு ஏர்ஷீல்டு வேணும் அப்படின்னு சொல்லி உக்ரைன் கேட்குறாங்க. உக்ரைன் கேட்டது மட்டும் கிடையாது, நாட்டோ படைகளுடைய அடுத்த கூட்டமைப்பில் முக்கியமான ஒரு டெசிஷனை எடுக்கிறாங்க. அந்த டெசிஷனில் எத்தனை நாடுகள் பங்கு பெற்றிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? 50 நாடுகள். 50 நாடுகள் சேர்ந்து நாட்டோவினுடைய இல்லை நாட்டோ சார்ந்த நாடுகளுடைய கூட்டமைப்பு நடைபெறுது. அந்த கூட்டமைப்பில் ஜெலன்ஸ்கி அவர்களிடம் ஒரே ஒரு வார்த்தை கேட்கப்படுது, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது. அப்போது ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்கிறாங்க, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். 3 வார்த்தையில் அவங்களுக்கு தேவையான விஷயத்த சொல்கிறார். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிடைச்சா மட்டும்தான் ஏனி எங்களால் சஸ்டெயின் பண்ண முடியும். அப்படி நீங்கள் கொடுக்கலனா கண்டிப்பாக உக்ரைனை அழிவு பாதையில் தான் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, புட்டின் அவர்கள் அடுத்ததாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்கார். இப்போது உங்களுடைய பக்கத்தில் தான் பந்து இருக்குது. உங்களுக்கு இயற்கை எரிவாயு வேணுமா வேண்டாமா? இயற்கை எரிவாயு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவெடுத்தாலும், வேணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாலும் அதற்கு ரஷ்யா சம்மதம் தெரிவிக்கிறது. ஆனால் அதுக்கான கான்சிக்வன்சஸ் நீங்களே தான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதுக்கான தெளிவான முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது. ஸோ புட்டின் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தைக்கும் நாட்டோ படைகள் அடுத்ததாக ஒரு விஷயத்தை செய்ய போகிறாங்களே, அதுவும் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த ஒரு பதிவில் நிறைய டீட்டெயில்ஸை தெரிந்து கொள்ள போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஸோ இப்போதைக்கு உக்ரைனை பாதுகாக்க முடியும்னா ஏர் டிஃபென்ஸ் கிடைச்சாதான் முடியும். டாப் ப்ரையாரிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ஏர் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய அதிநவீன ஆயுதங்கள் இல்லாட்டி ஏவுகணைகள், அதுவும் ரஷ்யாவில் ஹைப்பர்சோனிக் மிசைல் எல்லாமே அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, உபயோகப்படுத்தியிருக்காங்க. இன்னும் புதிய மிசைல்ஸ் எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம், டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. தாக்குதல் நடந்து 2 தினங்கள் ஆயிடுச்சு. இந்த 2 தினங்களும் கூட்டமைப்பு, அதே இது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கூட்டமைப்பு நடந்துச்சு, G7 கூட்டமைப்பு, இப்போ நாட்டோ படையினுடைய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி கூட்டங்கள் மட்டும்தான் நடைபெறுதே தவிர ரஷ்யாவுக்கு எதிராக நான் களம்புவேன் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லலை. ஸோ டைரக்ட் வாரில் வர்றதுக்கு யாரும் விருப்பப்படலை. ஆல்ரெடி பெலரஸ் டைரக்ட் வாருக்குள்ளே வந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஆமாம், எங்களுடைய எல்லையில் ரஷ்ய படையும் நாங்களும் சேர்ந்து கூட்டு இராணுவ பயிற்சியில் ஈடுபட போகிறோம், வேறு வழி கிடையாது, நாங்கள் அங்கேருந்து இராணுவ வீரர்களை பிரித்து அனுப்பியிருந்தோம், இப்போ மறுபடியும் ஒன்று சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பெலரஸ் மட்டும்தான் நேரடியான ஒரு வார்த்தையை விட்டுருக்கு. ஆனால் பெலரஸ் ரஷ்யாவுக்கு நட்பான நாடு அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா உக்ரைனுக்கு உதவிய நாடுகள் ஜெர்மனியாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி ஃப்ரான்ஸுக்கு உக்ரைனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்லேருந்து ஒரு செய்தி போகுது. ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? ரொம்ப பெரிய அளவில் ரொமான்ஸ் அப்படிங்கிறது தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ ரொமான்ஸுக்கு இல்லை ரொமான்டிக்கான கொஞ்சம் பிக்சர்ஸ், வீடியோஸ், அதே மாதிரி கொஞ்சம் டெக்ஸ்ட் எல்லாமே போட்டு அந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் 2 ரோஸ் அப்படிங்கிறது வருது. 2 ரோஜா பூக்கள் வரும்போது ரொமான்ஸில் பலவிதம் இருக்குது. ஆனால் எங்களுக்கு இப்போ தேவைப்படுற ரொமான்டிக் இல்லாட்டி ரொமான்ஸ் என்ன அப்படின்னா ஆயுதங்கள் தான். ஸோ நீங்கள் எங்களுக்கு அந்த ரொமான்டிக்கான ஆயுதங்களை தாங்க, 150 mm அப்படிங்கிறதுக்கான ஹாவிட்சர்ஸ் இல்லாட்டி ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸ், ஆன்டி டேங்க் மிசைல்ஸ், இதெல்லாம் எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் இப்படி ஒரு ரிக்வெஸ்ட்டை மேக்ரோன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ரோன் அவர்கள் என்ன செய்ய போகிறார், இவ்வளோ பெரிய உதவிகளை செய்ய போகிறாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா மேக்ரோன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரஷ்யா உக்ரைன் போகிற பெரிய அளவில் அவங்க லாபத்துக்காக பயன்படுத்திய 2 தலைவரில் மேக்ரோன் அவர்களும் இருக்காங்க. மேக்ரோன் அவர்களும் போரிஸ் ஜான்சன் அவர்களும் தான் இந்த யுத்தத்தினுடைய மிக முக்கிய பங்காளிகளாகவும், அதே நேரத்தில் மேக்ரோன் அவர்கள் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடைப்பட்ட ஒரு தரகராகவும் நடந்து கொண்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த மேக்ரோன்ட்ட போய் ரொமான்டிக்காக எங்களுக்கு 150 mm ஹாவிட்சர்ஸ் இல்லாட்டி அதே மாதிரி பல ஏவுகணைகளை தாங்க அப்படின்னு சொல்லி உக்ரைன் கேட்டிருப்பது கொஞ்சம் வியப்பாக இருக்குது. ஆனால் இதை மேக்ரோன் தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ மேக்ரோன் அவர்கள் தாராங்களோ இல்லையோ, அடுத்ததாக எர்டகன் அவர்களுடைய மீட்டிங், இதை தான் உலக நாடுகள் ரொம்ப பெரிய அளவில் பேசிகிட்டு இருக்காங்க. எர்டகன் அவர்களுடைய மீட்டிங்கில் இன்றைக்கி என்னெல்லாம் பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யாட்ட கேட்கப்படுகிறது. அப்போது ரஷ்யா சொல்கிறாங்க, நெவர் சே நெவர் அப்படிங்கிறது தான். நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம்னு சொல்லலை, நாங்கள் எப்போதுமே போரை நிறுத்த மாட்டோம்னு சொல்லலை, நாங்கள் எப்போதுமே இதுதான் முற்று, இதுதான் எண்ட் அப்படின்னு சொல்லலை. ஸோ இப்போவும் உங்களுடைய கதவுகள் திறந்திருக்கு, நீங்கள் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தலாம், நாங்களும் அதுக்கு தயார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் ரஷ்யா அமைதி பேச்சுவார்த்தை நடத்த போகுது, அதுவும் துருக்கி முன்னாடி நடத்த போகுது. மேக்ரோன் அவர்கள்ட்ட உக்ரைன் இவ்வளோ பெரிய உதவிகளை கேட்டிருக்காங்க, ஏர்ஷீல்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படிங்கிற அந்த ரிக்வஸ்ட்டுக்கு மத்தியில் அமெரிக்கா இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஆமாம், அமெரிக்கா நாங்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம். அதுவும் குறிப்பாக 2 மிசைல் சிஸ்டத்தை சொல்லியிருக்காங்க. ஒன்று அப்படின்னு சொல்வது NASAMS அப்படிங்கிறது தான். இந்த SAMS அப்படின்னு சொல்கிறதே சர்ஃபஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம்.
கீழே இருந்து பூமியிலிருந்து மேலே வரக்கூடிய ஆகாயத்தில் வரக்கூடிய பலவிதமான ஏவுகணைகளை இல்லாட்டி பலவிதமான ஏர்கிராஃப்ட் எல்லாம் அழிப்பதில் தான் இந்த சர்ஃபஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டத்தினுடைய வேலை. இதில் நார்வே மேடு அப்படி இல்லைனா NASAMS அப்படிங்கிற இந்த மிசைல் சிஸ்டம் கூடவே ட்ரோனை அழிக்கக்கூடிய ஆன்டி ட்ரோன் மிசைல்ஸ் அப்படிங்கிறதையும் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் இந்த வெப்பன்ஸில் இதுதான் ஃபர்ஸ்ட் முறையாக இவங்களுக்கு ஏற்றுமதி செய்ய போகிறோம். இன்னும் 2 வாரத்துக்குள் இந்த வெப்பன்ஸ் அவங்க கையில் கிடைச்சிரும். அதுக்கான ட்ரைனிங்கை நாங்கள் கொடுக்க தயாராகி கொண்டிருக்கிறோம். இதில் ஸ்டிமுலேஷன் வழியான ட்ரைனிங்கும் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியான ட்ரைனிங்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அமெரிக்கா கொடுக்கக்கூடிய இந்த வெப்பன் சிஸ்டம் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை ரிமோட்டாக இருந்து எதிரிகளை அழிக்கக்கூடிய வெப்பனாக இருக்குது. அதனால தான் ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் அப்படிங்கிறது உக்ரைனுடைய ராணுவ வீரர்களுக்கு கொடுக்கப்பட போகிறது. இங்கே ரஷ்யா மட்டும் புதிய ஏவுகணைகள் புதிய ஆயுதங்களை சோதித்து பார்க்கல, அமெரிக்காவும் அவங்களுடைய புது ரக ஏவுகணைகள் ஆயுதங்களை சோதித்து பார்த்து கொண்டிருக்கின்றன. பல ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க கிட்ட ஸ்டாக்காக இருக்கும் பார்த்தீங்களா, ஆயுதங்கள், அம்யூனிஷன்ஸ் இல்லாட்டி தோட்டாக்கள், இது எல்லாத்தையுமே விற்று தீர்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஜெர்மனி உதவ போகுது, டச் உதவ போகிறாங்க, இல்லாட்டி துருக்கி உதவுறாங்க அப்படின்னு சொல்லுவதெல்லாம் சும்மா வெறும் காசுக்கோ இல்லாட்டி இலவசமாகவோ யாரும் உதவி செய்யலை. அவங்க நாட்டு மக்கள் அவங்களுக்கு வரி கொடுத்து அந்த வரியில் வாங்கின பலவிதமான வெப்பன்ஸை தான் யாருக்கு கொடுக்க போகிறோன்னு சொல்கிறாங்க, உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. ஸோ மறுபடியும் அங்கே புது வெப்பன் வேணும். இப்போ ஃப்ரான்ஸ் இல்லாட்டி அமெரிக்காவை எடுத்துக்கோங்களேன், NASAMS அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைலை கொடுக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு 10 ஸ்டாக் இருக்கும் அந்த இராணுவத்திட்ட, 10ஐயும் எடுத்து உக்ரைன்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு அட்வான்ஸ்டு வெர்ஷனை நம்ம வாங்க போகிறோம், உடனடியாக அடுத்த ஒரு பட்ஜெட் போடுவாங்க அமெரிக்கா மக்களே, நம்ம இதெல்லாம் இந்த உக்ரைனுக்கு கொடுத்துட்டோம்ப்பா, நம்ம புதுசாக இனிமேல் வெப்பன் சிஸ்டத்தை வாங்கணும், ஸோ இவ்வளோ ஃபண்ட் இருக்குது, இந்த டேக்ஸ் புதிய டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால தான் இந்த பொருளாதார சுணுக்கம் அப்படி இல்லைன்னா ரிசெஷன் அப்படிங்கிறத மறுபடியும் IMF ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு இருக்காங்க. எப்போ வேண்டும்னாலும் 2023 ரிசெஷன் வரலாம். அதுக்கான காரணம் இப்போ நாடுகள் செய்யக்கூடிய செலவுகள். அது ரஷ்யா உக்ரைன் மட்டும் கிடையாது, உக்ரைனுக்கு செலவு பண்ணக்கூடிய நாடுகள் இல்லாட்டி இயற்கை எரிவாயுக்கு தேவையில்லாமல் ரொம்ப பெரிய அளவில் ஃபண்டு கொடுக்கக்கூடிய நாடுகள். ரொம்ப பெரிய அளவில் ஃபண்டு அப்படின்னு சொல்கிறதுக்கான மீனிங் புரியுது அவங்களுக்கு. நார்த் ஸ்ட்ரீம் 2 வழியாக எங்களால் இப்போவும் இயற்கை எரிவாயு ஐரோப்பாவுக்கு கொடுக்க முடியும். ஆனால் ஐரோப்பா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் பொருளாதார தடைகளும் இல்லை பால்டிக் கடல்களுக்குள்ளே எங்களை இறங்க விடாமல் நீங்கள் தடுக்கிறீர்கள். அதுலேருந்து நீங்கள் எங்களுக்கு கொஞ்சமாக ரிலாக்ஸேஷன் தந்தாதான் எங்களால் நார்த் ஸ்ட்ரீம் 2 பைப்லைனில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறத பார்க்க முடியும். அதுக்கான அனுமதியை நீங்கள் தாரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ரஷ்யா கேட்குறாங்க. ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளும் இல்லாட்டி ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு மேலே நம்ம ரஷ்யாட்டிருந்து இயற்கை எரிவாயு வாங்கக்கூடாது, விலை கொடுத்து 2 மடங்கு விலை கொடுத்து வெளியிலேருந்து வாங்கினா கூட பரவாயில்லை. வெளியில் நான் யார்கிட்டருந்து வாங்குவீங்க, அமெரிக்காட்டிருந்து வாங்குவீங்களா இல்லை வேறு யாராவது உங்களுக்கு சப்ளை தருவாங்களா, ஆனால் 2 மடங்கு விலை கொடுக்கணும். இன்னைக்கு பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் டிபி ட்ரூப்ஸை சார்ந்தவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு மெயில் அனுப்பி போட்டிருக்காரு, விக்கி நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான், ஃப்ரான்ஸில் இப்போது இந்த எனர்ஜி கிரைசிஸ் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கு, அங்கே இருக்கக்கூடிய பல நபர்கள் போராடிட்டு இருக்காங்க, நீங்கள் ரஷ்யாவுக்கு ஏன் இவ்வளோ பொருளாதார தடை போட்டிருக்கீங்க, உக்ரைனுக்கு ஏன் எங்களுடைய வரி பணத்தை எடுத்து செலவு பண்ணுறீங்கன்னு சொல்லி ஃப்ரான்ஸில் மக்கள் போராடுறாங்க அப்படிங்கிறதுக்கான லிங்க்கு அப்படியே உட்பட எனக்கு அனுப்பி விட்டுருக்காரு. இங்கே ஃப்ரான்ஸில் மட்டும் கிடையாதுப்பா, அப்படியே UK போனால் இதே மாதிரியான பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன எங்கள் மீடியாலே இதை பார்க்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. உண்மைதான், மேற்குலக நாடுகள் அந்த மீடியா அவங்க கண்ட்ரோலில் இருக்க மீடியா இது எதுவுமே வெளியில் காண்பிக்க போகிறதும் கிடையாது. அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்குவது மட்டும்தான் அந்த மீடியாவினுடைய வேலை. அதனால தான் இந்த மீடியா மாஃபியா அப்படிங்கிறத கொஞ்சம் உன்னிப்பாக நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஏதோ இதில் திருப்பி நான் மட்டும் ஒரு தனியான ஒரு ட்ராக்கில் போகிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இல்லை, தமிழ் பொக்கிஷம் மட்டும் தனி ட்ராக்கில் கிடையாது, ரஷ்யாவுக்கு ஆதரவாக இல்லாட்டி அமெரிக்காவுக்கு எதிராகவோ அப்படிலாம் கிடையாது. வரலாறு இதை தான் சொல்லுது, இது இப்படி நடந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வரலாறு நீங்கள் படித்தாலே போதும். ஆப்கானிஸ்தானில் என்ன நடக்குது, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற வரலாறு நம்ம திருப்பி கொஞ்சம் புரட்டி பார்த்தா ஒரு 10 பக்கங்களை வாசித்தா போதும். இல்லைப்பா வேறு எதுவுமே வேண்டாம், சிரியாவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காணொலிகளில் நீங்கள் யார் காணொலிகள், ஏன் காணொலிகள் கிடையாது, யாருடைய இது வேணாலும் எடுத்து பாருங்கள். அப்போது உண்மையான வரலாறு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இங்கே ரஷ்யா செய்கிறது தப்பு தான், அயோக்கியத்தனம் தான், நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் இந்த அயோக்கியத்தனத்தை விட கூடுதலான அயோக்கியத்தனத்தை நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. அதையே நம்ம தட்டி கேட்க மறந்துட்டோம் அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய கேள்வி. இன்னைக்கு ரஷ்யா செய்கிறது தப்பு அப்படின்னு நம்ம சொல்லும்போது அமெரிக்கா செஞ்சதும் தப்பு தான், இல்லை ஜெர்மனி செஞ்சதும் தப்பு தான், ஹிட்லர் செஞ்சதும் தப்பு தாங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதே இது ஜப்பான் செஞ்சது, ஜப்பான் மீது அணுகுண்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனால் அதே ஜப்பான் எத்தனை நாட்டை அழித்தார்கள் அப்படிங்கிறது அது ஜப்பான் செய்ததும் தவறு தான். ஸோ தவறுகள் செய்யும் போது அந்த இடத்துல நம்ம தட்டி கேட்கணும். அதை விட்டுட்டு அவன் செஞ்சா தப்பு இவன் செஞ்சா தப்பு இல்லை, நான் கேட்க மாட்டேன், அவன் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது வரலாறுக்கு ஒரு உகந்த ஒரு நிகழ்வு கிடையாது. வரலாறு படிக்கும்போது எல்லாத்தையுமே நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது.
அந்த உன்னிப்பான கவனிப்பின் அடிப்படையில் தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த டைம் இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் ரஷ்யாவை வீழ்த்தவில்லை என்றால் உலக நாடுகளால் இனிமே ஒருபோதும் ரஷ்யாவை வீழ்த்த முடியாது. அதனால தான் உலக நாடுகள் இவ்வளோ முனைப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்காங்க. உலக பொருளாதாரத்தில் ஒரு சுணுக்கம் வரும்னு சொல்கிறாங்க. ஆனாலும் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் உக்ரைனுக்கு மறுபடியும் நம்ம என்ன செய்யணும், பெரிய ஆதரவை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போ பிரைம் மினிஸ்டராக சூஸ் செய்யப்பட்டிருக்கிற லிஸ்ட்ரஸ் அவர்கள் சொல்கிறாங்க. அந்த லிஸ்ட்ரஸ் அவர்கள் அவங்களுடைய எக்கனாமியில் ரொம்ப ரீஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய பேங்க் வங்கிகள் செயல்படுகின்றன. ஏன் பிரைம் மினிஸ்டர் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்லி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? போரிஸ் ஜான்சன் அவர்களுக்கு இதே நெருக்கடி வந்துச்சு. தேவையில்லாமல் உக்ரைனுக்குள்ள மூக்க நுழைச்சி அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வரிப்பணத்தை அங்கே போட்டு 40 வருடம் இல்லாத அளவுக்கு பொருளாதார சுணுக்கம், விலையேற்றம் அப்படிங்கிறதுலாம் வந்து கடுமையாக மக்கள் பாதிப்படைந்தாங்க. போரிஸ் ஜான்சன் வேண்டாம், எனக்கு லிஸ்ட்ரஸ் அவர்கள் போதும் அப்படின்னு சொல்லி மக்கள் இங்கே பெரிய அளவில் அவங்களுடைய வாக்குகள் எல்லாமே கொடுக்கும்போது லிஸ்ட்ரஸ் அவர்களும் அதே தவறை திரும்ப செய்கிறாங்க. யூகே மக்கள் அங்கே பாதிப்படைகிறார்கள். பிரெக்சிட் வந்ததுக்கான காரணம் என்ன? பிரெக்சிட் வந்ததுக்கான காரணம் எப்போ மக்கள் அகதிகளாக இங்கே வராங்க. எங்களுடைய வேலை வாய்ப்பை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மீதம் இருக்கும் நாடுகளுக்கு கொடுக்கப்பட வேண்டியதாக இருக்குது. நாங்கள் மறுபடியும் பணத்தை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எனவே இவ்வளோ வீண் செலவுகள் வேண்டாம், அதனால தான் நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிந்து வரோம் அப்படின்னு சொல்லி தான் பிரெக்சிட்டை சொன்னாங்க. ஆனால் பிரெக்சிட் நடந்த பிறகு யூகே முன்னேறியதா என்று கேட்டால் இல்லை, பல மடங்கு மறுபடியும் பின்தங்கி நிற்கிறது. ஸோ யூகேனுடைய இந்த பின்தங்களுக்கு வேறொரு காரணமும் இருக்கலாம். யூகே வெளியில் வந்தாங்க, பிரெக்சிட்டை விட்டு வெளியில் வராங்க. போரிஸ் ஜான்சன் அறிவிக்கிற முதல் அறிவிப்பு என்ன தெரியுமா? குளோபலாக இருக்கக்கூடிய ஆர்மியில் இனி யூகே ஆர்மியை பற்றி நீங்கள் பேச வேண்டியதாக இருக்கும். இவ்வளோ நாள் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஆர்மி அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசியிருப்பீங்க. நாங்கள் எங்களுடைய இராணுவத்தை உலக நாடுகளுக்கு காண்பிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம், இல்லாட்டி எங்களை உலக நாடுகள் மதிக்காது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார். அதை தான் இப்போ செய்து காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் எங்கே பார்த்தாலும் யூகேனுடைய ரிப்போர்ட் தான் இருக்குது. உக்ரைனுடைய இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத யூகேனுடைய இன்டெலிஜென்ஸ் தான் அவங்க தீர்மானிக்கிறாங்க. ஸோ யூகேனுடைய இன்டெலிஜென்ஸ் தான் உக்ரைன் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் பண்ணுறாங்க. பிபிசி ஷேர் பண்ணுற அந்த நியூஸை தான் உக்ரைனுடைய நிறைய மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய ஒஃபிஷியல் பேஜில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. என்னடா பிபிசியை எடுத்து சொல்கிறேன்னு கேட்டால், குயின் 2வது எலிசபெத் அவர்கள் இறந்த போது வேற எல்லா மீடியாவை விட முதல் உரிமை யாருக்கு கொடுக்கப்பட்டது தெரியுமா? பிபிசிக்கு. ஏன்னா பிபிசி அதை செஞ்சு தான் ஆகணும். 10 நாட்கள் அவங்க துக்க அனுசரணை செய்கிறாங்கன்னா 10 நாட்கள் பிபிசியால் வேறு எந்த ப்ரோக்ராமும் போடக்கூடாது. அது அவங்க நாட்டினுடைய சட்டம். ஸோ அந்த நாட்டுக்கு எதிராக பிபிசி எப்படி பேசுவான்? அந்த நாடு எப்படி இருக்குது? இந்தியா, அதாவது முன்னாள் காலனி நாடாக இருந்த இந்தியா என்னாலும் பணக்காரனாக இருக்கும் இங்கிலாந்தை முந்தி விட்டது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டை வெளியில் விடுறாங்க. அப்படின்னா முன்னாள் காலனி நாடு. ஏன்னா இந்தியா காலனி நாடாக இருந்து மறந்து இப்போது கிட்டத்தட்ட ஒரு 70-75 வருடங்கள் நம்ம ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். ஆனால் அவன் மனசில் இப்போதும் அவங்களுடைய ஊடகம் எப்படி விதைத்து கொண்டிருக்கிறது உலக நாட்டு மக்களிடம்? ஒரு நாளில் அவன் காலனியாக இருந்தான்டா, அடிமையாக இருந்தான்டா சொல்லி சொல்லி காண்பிக்கிறியா? ஸோ இப்படித்தான் அவங்களுடைய ஊடக தர்மம் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாக பார்க்கும்போது தான் ஓகே, நம்மளை சுற்றி நிறைய வலைப்பின்னல்கள் பின்னப்படுகின்றன, இந்தியா ஒரு கரெக்டான ஸ்டெடியான ரூட்டை பார்த்து தான் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக புரியுது. இந்தியா தேவையான நேரத்தில் ரஷ்யாவுக்கு எதிராகவும் வாக்குகளை செலுத்தியிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் முந்தானத்து நம்ம போட்ட வாக்கு தான். என்னங்க, இந்தியா ரஷ்யாவுக்கு எதிராக வாக்குகளை செலுத்துகிறாங்க. ஆமாம், அந்த நேரத்தில் ரஷ்யாவுக்கு அது தேவையில்லாத ஒரு பிரச்சனையாக இருந்தது, நமக்கு அது தேவையில்லாத பிரச்சனையாக இருந்துச்சு. நம்ம என்ன செஞ்சோம்? ரஷ்யாவுக்கு எதிராக வாக்குகளை செலுத்தணும். ஆனால் அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கு தேவையான நேரத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? நம்முடைய வாக்குகளை செலுத்தாமல் ஆப்சண்ட் ஆகிருக்கோம். ஏன்னா இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை தொகுக்கப்பட்டது, வகுக்கப்பட்டது எல்லாமே இந்திய மக்களினுடைய நலனுக்காக இல்லாமல் தேவையில்லாமல் வெளிநாட்டு பணக்காரன் சொல்லிட்டான், இல்லாட்டி அவன் அந்த ஆயுதத்தை உற்பத்தி செய்கிறவன் உற்பத்தியாளன் சொல்லிட்டான்னு சொல்லி நம்ம என்ன செய்ய மாட்டோம். இங்கே பெரிய அளவு இதுவரையிலும் நம்ம என்ன செய்யலை, அரசியல் நடத்தலை. ஒருவேளை இனி இந்த இந்தியாவில் மிகப்பெரிய அளவு ஆயுதங்கள் உற்பத்தி ஆகும், அந்த ஆயுத உற்பத்தியில் தனியார் நிறுவனம் வந்த பிறகு நம்ம இந்திய எக்கனாமியில் தனியார் நிறுவனங்கள், ஆயுத உற்பத்தி தனியார் நிறுவனங்கள் ரொம்ப பெரிய ஆதிக்கத்தை செலுத்தும் போது அவங்க சொல்கிறபடி இந்தியாவும் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். அமெரிக்காவுக்கு இப்போ அந்த நிலைமை தான் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இங்கே தெளிவாக நம்ம பார்க்க வேண்டியது. அடுத்ததா நேட்டோ படையினுடைய ஸ்டெட்ஃபாஸ்ட் நூன் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு இராணுவ ட்ரில். 30 நாடுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நேட்டோவில். அதில் இருக்கக்கூடிய 15 நாடுகள் இந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் நூன் அப்படிங்கிறத ஒவ்வொரு வருடமும் செஞ்சு பார்ப்பாங்க. இந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் நூன் அப்படிங்கிற இந்த ட்ரில் வழியாக என்ன தெரியுமா செய்வாங்க? நியூக்ளியர் பாம்பு ஏதாவது கீழே விழுந்துருச்சுன்னா நம்ம இதை எப்படி பாதுகாக்க வேண்டும், இல்லை நாம் எப்படி நியூக்ளியர் பாம்பை வீசுறது இப்படிங்கிறத சோதித்து பார்ப்பார்கள், செய்து பார்ப்பார்கள். ஸோ ஒவ்வொரு வருடமும் நடக்கக்கூடியதானடா இந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது, இந்த தடவை நடக்கக்கூடிய ஸ்டெட்ஃபாஸ்ட் நூன் அப்படிங்கிற இந்த ட்ரில் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ட்ரில். ரஷ்யாவினுடைய எல்லையிலிருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் தள்ளி தான்ப்பா இதெல்லாம் நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னாலும் முக்கியமான ஏவுகணைகள், முக்கியமான ஏர்கிராஃப்ட், முக்கியமான சில வெப்பன்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறாங்க.
பாம்ப் அப்படிங்கிறது வெடிகுண்டுகள் மட்டும்தான் உண்மையான வெடிகுண்டுகளாக இருக்காதே தவிர மீதம் இருக்கும் எல்லாமே அவங்க ஸ்டிமுலேட் பண்ணி பார்ப்பது எல்லாமே ரஷ்யாவை எதிர்ப்பது எப்படி அப்படிங்கிறதுக்கான அடுத்த கட்ட ஆயத்த நடவடிக்கை தான் இந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் நூன் அப்படின்னு சொல்கிறது. சரி, இப்போ தேவையில்லாத ஒரு எஸ்கலேஷன் தானப்பா இந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் நூன் நீங்கள் நடத்துனீங்கன்னா ரஷ்யா என்ன நினைப்பாங்க? நாட்டோ படைகள் ஒன்றிணைந்து ஒரு 15 நாடுகள் ஒன்றிணைந்து லைவ் ட்ரில்ல ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த செய்தி ரஷ்யாவுக்கு போகும்போது ஓகே நமக்கு எதிராக தான் அவன் செயல்படுறான் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம்ல. ஸோ தேவையில்லாமல் இந்த பிரச்சனை வளர்ப்பதற்கு பதிலாக ஸ்டெட்ஃபாஸ்ட் நூன் அப்படிங்கிற ராணுவ ட்ரில்லை நிப்பாட்டிடலாமே அப்படிங்கிற கேள்விக்கு நாட்டோ படைகள் சொல்லியிருக்கிற பதில் என்ன தெரியுமா? நாங்கள் இப்போ நிப்பாட்டிட்டோம்னா அது தேவையில்லாத சிக்னலை நாட்டோ படை நாடுகளுக்கு கொடுக்கும். நாட்டோ பயந்துருச்சு, அமெரிக்கா பயந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த சிக்னல் நாட்டோ படைகளுக்கும் இல்லாட்டி நாட்டோ நாடுகளுக்கும் போகும். ஓகே நமக்கு எதிராக இவன் எதுவுமே செய்ய மாட்டான் அப்படிங்கிற வேறொரு சிக்னல் ரஷ்யாவுக்கும் போகும். அந்த ஒரு பிரச்சனை வராமல் இருப்பதற்காக தான் ஸ்டெட்ஃபாஸ்ட் நூன் அப்படிங்கிற ட்ரில் நடக்க போகுது. தேடி பாருங்க, இந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் நூன் அப்படிங்கிறதும் நான் சொன்ன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறதும் அதே மாதிரி NASAMS அப்படிங்கிற மிசைல் சிஸ்டமும் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான கோட்பாடாக இருந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இப்போது உக்ரைனுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்கிறதும், இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளடக்கிய வெப்பன்ஸ் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு போக போது அதுக்கான ட்ரைனிங் செஷனை எப்படி உக்ரைன் அட்டன் பண்ண போறாங்க அப்படிங்கிறதும் தேடி பாருங்க. நம்ம சொல்றதுல எவ்வளவு உண்மைகள் இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் இதில் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நீங்க தேடி பார்த்தாலும் தலை சுற்றும். அவ்வளவு உண்மைகள், அவ்வளவு விதமான செய்திகள் நம்ம இங்கே பகிர்ந்திருக்கிறோம். ஸோ இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள், அதுவும் நாட்டோ 50 நாடுகள் சேர்ந்து ஒரு நாட்டை எதிர்ப்பதற்கு மிகப்பெரிய திட்டத்தை தீட்டி வராங்க, அது என்ன, அதனுடைய அவுட்புட் என்ன அப்படிங்கிறதையும் வேறொரு பதிவில் பார்த்துடலாம். ஸோ இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.